ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இந்த ஃப்ளாரல் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 7 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் எல்லோ கலர் கேமல் கம்பெனிலேருந்து எடுத்திருக்கேன். இது மெஜெண்டா கலர், இதுவும் கேமல் கம்பெனிலேருந்து எடுத்திருக்கேன். கேமலில் ஃபேப்ரிக்கான்ற பேரில் வரும். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஃபெவிக்ரில் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், கேமல் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். இது சாப் கிரீன் ஃபெவிக்ரில் கம்பெனி. நெக்ஸ்ட்டு செருலியன் ப்ளூ, இதுவும் ஃபெவிக்ரில்லேருந்து எடுத்திருக்கேன். இது ஆரஞ்சு கலர் ஃப்ரம் ஃபெவிக்ரில். இப்போது பெயிண்ட் பண்ணுறப்ப அவுட் சைட் ஆஃப் த பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெளியில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு டுவர்ட்ஸ் சென்டர் ஒரு 3/4 ஆஃப் த பெட்டல் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் கலர் கொடுத்து அப்படியே ஸ்லோவாக மர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி பெயிண்ட் கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கனால ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே ப்ரஷ்ஷில் வச்சு ஸ்மூத்தாக அதை மேலே ஒயிட்டோடு கொண்டு போய் பிளெண்ட் பண்ணி சேர்த்துடணும். பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் லேசாக வெட்டாக இருந்தால் போதும். பெயிண்ட்டை டைரெக்டாக பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணலாம். மீடியம் எதுவுமே தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேலட்டில் கொஞ்சமாக இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷில் எடுத்து வச்சுட்டு அதோட 1 or 2 drops மட்டும் மீடியம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம். அது எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நம்ம இதுக்கு மீடியம் இல்லாமையே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லா பெட்டலுமே வெளியில் லைட்டர் கலர், அதாவது ஒயிட்டு கொடுத்துட்டு அப்படியே கீழே பேஸில் டார்க் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மேலே அப்படியே சேர்த்து பிளெண்ட் பண்ணிடணும். நம்ம பிளெண்ட் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக பண்ணணும். கீழே டார்க்கர் ஷேட் இருக்கணும், மேலே போக போக அது லைட்டர் ஷேடாக அப்படியே மாறணும். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் ஒயிட் வச்சு திருப்பி மர்ஜ் பண்ணிக்கிடலாம். இன்கேஸ் ஃபுல்லாக அந்த பெட்டல் ப்ளூ ஆயிடுச்சுன்னா மேலே கொஞ்சம் லைட்டர் ஷேடு காட்டுறதுக்காக கொஞ்சமாக மேலே ஒயிட் வச்சு அப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் வெளியில் ஒயிட் வச்சு கீழே டார்க் கலர் வச்சு அப்படியே ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். நான் யூஸ் பண்ணுற கிளாத் காட்டன் கிளாத். காட்டனில் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது காட்டனில் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வேறு வேறு ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சிடணும்.
இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒயிட்டும் மெஜெண்டாவும் எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி வெளியில் ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒவ்வொரு பேஸ் ஆஃப் த பெட்டலுக்கும் நம்ம மெஜெண்டா அதாவது எனி டார்க் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணிடணும். நம்ம பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப எப்பயுமே ஒரு லைட்டர் ஷேட் ஒயிட் கலர் இல்லாட்டி எனி லைட்டர் ஷேட் வச்சு பெயிண்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா பிகினர்ஸ் வந்து லைட்டர் ஷேட் வச்சு பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சமாக டார்க் கலர் வச்சு கீழே பிளெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய முதலையே டார்க்கர் ஷேடை வச்சு கீழேருந்து கொண்டு போயிட்டோம்னா இன்கேஸ் நிறைய டார்க்கர் ஷேடு வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்து பெட்டல் வந்து ஷேடிங்கே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக வெறும் டார்க் கலர் மட்டும்தான் தெரியும். அந்த லைட்டர் ஷேட் வந்து வேரியேஷன் தெரியாது. பெயிண்டிங்கும் வெறும் டார்க் கலராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக கலர் ஒன்றுமே ஷேடிங் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதுக்காக லைட் கலர் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஒவ்வொரு பெட்டலும் பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே நமக்கு 3 டோன்ஸ் தெரியணும். கீழே வந்து டார்க்கர் ஷேட் இருக்கணும், நடுவில் மிடில் ஷேட் இருக்கணும், அப்புறம் மேலே வந்து ஒயிட் ஷேட் தெரியணும். அதுதான் ப்ராப்பரான கலர் ஷேடிங். அதை கலர் கிரடேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃப்ளவரை பெயிண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு பெட்டல் வந்து இந்த பக்கமாக டேர்ன் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கும் மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே பேஸில் கொஞ்சோண்டு டார்க் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்டல்லாம் பண்ணுறப்ப உள் பக்கமாக டார்க்கர் ஷேடு வச்சுட்டு இதே மாதிரி தான் உள் பக்கம் டார்க்காக வந்துட்டு வெளியில் ஒயிட்டாக வரணும். இப்போது இந்த பெட்டலோட கீழே பெயிண்ட் பண்ணுறோம். அப்போ உள் பக்கன்றனால நம்ம டார்க் ஷேட் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒயிட் வச்சு ஷேட் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த சைடில் இருக்க பெட்டல்ஸும் அப்படி கொஞ்சம் டேர்ன் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஃபோல்ட் ஆகி உள்ளே இருக்க இடத்த வந்து டார்க் கலர் கொடுத்துட்டு வெளியில் ஒயிட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ளவரையும் பெயிண்ட் பண்ணுறப்ப அது எப்படி டேர்ன் ஆகிருக்கு அந்த மாதிரி பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணணும்.
இப்போது சென்டரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நடுவில் கோல்டன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியே ஆரஞ்சு கலர் வச்சு பெயிண்ட் பண்ணி அந்த எல்லோவும் ஆரஞ்சும் சேர்கிற இடத்த ஸ்மூத்தாக அப்படியே சேர்த்து பிளெண்ட் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறது. இதே இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வேறு மாதிரி உள்ள போலன்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக மைன்யூட்டாக பெயிண்ட் பண்ணுறது அடுத்து ஒரு பெயிண்டிங்கில் சொல்லித்தரேன். இப்போது லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். கேமலில் வர ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்திருக்கேன். சாப் க்ரீனை வச்சு பெயிண்ட் பண்ணுறோம். ஹாஃப் ஆஃப் த லீஃப் வந்து சாப் க்ரீன் வச்சுட்டு இன்னொரு ஹாஃப் பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சமாக எல்லோ வச்சுட்டு அப்படியே நடுவுலேருந்து அப்படியே ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். அதே மாதிரி எல்லா லீஃபையும் ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். ஒரு ஹாஃப் சாப் க்ரீன் ஒரு ஹாஃப் வந்து எல்லோ கலர் வச்சுட்டு சென்டர்லேருந்து அப்படியே ஒரு பக்கமாக ஒரு சைடாகவே கொண்டு போய் மர்ஜ் பண்ணிடணும். இன்கேஸ் இப்போ வந்து கோல்டன் எல்லோ இல்லைன்னா லெமன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் எல்லோ அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் வச்சு கூட நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஃப்ளாட் ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு கூட ஷேட் பண்ணலாம். பாதி க்ரீன் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் வந்து அந்த லீஃபில் எல்லோ வச்சுட்டு நடுவில் அப்படியே பிளெண்ட் பண்ணி ஒரு பக்கமாகவே கொண்டு போய் சேர்த்துடணும். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் பிளெயின் சாப் க்ரீன் நிறையா வேரியேஷன் லீஃபில் காட்டினா நல்லாயிருக்கும். ஒரு இது வந்து எல்லோ வச்சு பண்ணணும், ஒன்று வந்து ஒயிட் வச்சு பண்ணலாம், மற்றதெல்லாம் பிளெயினாக க்ரீன் வச்சுக்கலாம். சில நேரம் க்ரீனோட பிளாக் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். சென்டரில் வந்து வெயின்ஸ் காட்டுறதுக்கு நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் இல்லைன்னா பிளாக் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நடுவில் போலன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிளாக் வச்சு பெயிண்ட் பண்ணிடணும். அதே மாதிரி லீஃபையும் ஒரு பக்கமாக டார்க் கலர் வச்சு நான் இன்னும் டெப்த்து காட்டுறதுக்காக ஒரு பக்கமாக பிளாக் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லீவ்ஸ் மட்டும் பிளாக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து பிளாக்கில் எதுக்கு பெயிண்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் இது க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் இது டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் பிளாக் அந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறேன்.